பாரம்பரிய வைத்தியத்தில் அறிவுத்திறன் அதிகரிக்கன்னா கற்பூர புத்தின்னு சொல்லுவோம். எதை சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிக்கிடுவாங்க, எப்போ கேட்டாலும் மறக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு மறதி அதிகமாகிடுது. ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறது இல்லை, அந்த கண்ட பாலை கொடுத்ததால அது மந்துன்னு இருக்காங்க. நீங்கள் நாட்டு மாட்டு பால் கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தையும் நல்லா இருக்கும். தாய்ப்பால் கிடைக்கலனா நாட்டு மாட்டு பால் அன்னைக்கு கொடுத்தாங்க, அது இல்லைன்னு போது ஆட்டுப்பால் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பவுட்ரு பால் வேறு பாலுன்னு கொடுத்து பிள்ளைக்கு வயிற்றால ஓடி அதுக்கு ஒரு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் தேருது. அதனால் அந்த புத்தி கூர்மை கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் குழந்தைய சுகப்பிரசவம் இல்லாமல் இதை போட்டு இழுக்கிறாங்க. குழந்தைய தலையில் எதையோ போட்டு பிடிச்சி இழுக்கும்போது அந்த மூளை அழுத்தமெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் மெதுவாக மூளை புரிஞ்சிக்கிற சக்தி இருக்குது. அதிவேகமான மூளை இல்லை, அதிவேகமாக புரிஞ்சிக்கிற சக்தி இல்லை. இந்த அறிவுத்திறன் அதிகமாக ஆகணும்னா கண்டிப்பாக வில்வ இலையை பயன்படுத்தணும். பெருஞ்சீரகம், நாட்டு மாட்டு நெய், நாட்டு சர்க்கரை, அதிமதுரம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அறிவுத்திறன் அதிகரிக்கும் அப்படின்னாக்கா ஞாபக சக்தி அப்படின்றது இருந்துச்சுன்னா தான் ஞாபகம், நம்ம எல்லாத்தையும் பார்க்குறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், நம்ம மைண்டில் அப்படியே அது நிலை நிற்கணும். அப்போது ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த பக்குவத்துக்கு நம்ம உணவும் மருந்தும் குழந்தையிலேருந்தே நம்ம முன்னோர்கள் குழந்தை மருத்துவத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை அப்படின்ற ஒரு வழக்கத்தில் வச்சுருந்துருக்காங்க. அது அந்த 60 நாளில் கொடுத்துட்டாங்கனாலுமே அது அவங்க ஆயுள் முழுக்க வேலை செஞ்சுருக்கு. அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. இப்போ யாருமே பிறந்த குழந்தைங்களுக்கு மூலிகை பக்கத்துலேயே போகிறதில்ல, மூலிகை சாறு கொடுக்கறதில்ல, எண்ணெய் கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது உணவு தாய்ப்பால் கொடுக்கறதில்ல. குழந்தைகளை வளர்க்குற முறையே ஒரு பெரியவங்க இப்படித்தான் குளிக்க வைக்கணும், உணவு முறைகள் அதிலிருந்து எல்லாமே சொல்லி நம்மளுக்கு எல்லாதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்கள நோய் நொடி இல்லாமல் வளர்த்துருக்குறாங்க. அப்படி இருந்தவங்க தான் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிற முடிஞ்சிச்சு. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதவங்க, கேள்வி ஞானம் அதிகம். அதெல்லாம் அவங்க மூளையில் தங்க வச்சுக்கிறதுக்கான அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்கு இந்த வில்வ இலை தான் முக்கியமாக அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இது ஞாபக சக்தியை அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய தன்மையை கொண்டு வருது. வில்வ இலை ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு, அது கூட நல்லா நரன்னு இருக்க நரம்புல எடுத்துகிட்டு அரைச்சோம்னாக்கா நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறலாம். காருன்னு நல்லா பசிக்க வச்சு மூளை நரம்புகளை குளிர்ச்சிப்படுத்தி நல்லா சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக வச்சுருக்கக்கூடியது. பொடியாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிறலாம். அதிமதுர பொடி கூட சேர்த்துக்கிறணும். நம்ம குழந்தை பிள்ளைங்களா கொடுக்கறதுனால நல்லா பொடியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரக பொடி, இதுவும் நரம்பை வலுப்படுத்தும், புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறோம். ஒரு 2 சிட்டிகை கூட சேர்த்துக்கிறலாம் பெருஞ்சீரக பொடி. நெய் நாட்டு மாட்டு நெய் நிறையா சேர்த்துக்கிறணும். நரம்புகளை வலுப்படுத்தும், தேவையில்லாத கொழுப்புகளையும் நீர் கசடுகளை வெளியேற்றிட்டு உடம்புக்கு தேவையான ரத்தோட்டத்தை, நல்ல கொழுப்பு நல்ல ரத்தோட்டத்தை ஒரே சீராக வயசுக்கு ஏற்ற வளர்ச்சியை கொண்டு வர்றது, மூளை வளர்ச்சியை நல்லா சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக வச்சுருக்கக்கூடியது இந்த நாட்டு மாட்டு நெய். இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறணும். நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கருப்பட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுத்திறன் வளர்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து.
இதை கிடைக்கிறப்பெல்லாம் தயார் பண்ணி கொடுங்க. தினமும் கிடச்சதுனாக்கா தினமும் சாப்பிடலாம். அறிவுத்திறன் அதிகரிக்கணும்னா இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் அறிவுத்திறன் அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், நல்ல நிலையில் இருப்பாங்க, அழகாகவும் அறிவும் கூடும். அறிவு கூட கூட அழகும் கூடும். அதனால் அறிவுத்திறன் அதிகரிக்க இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.